தெரியுதுங்க ஃபால்ஸு எவ்வளோ பெருசாக இருங்க. ஸோ ஜம்முன்னு இருக்குது. சத்தியமாக இதெல்லாம் ரூட்டே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல செம்ம வியூங்க. அங்கே பாருங்கள், இந்த ஹில்ஸை மட்டும் பாருங்களேன். அப்பா பயங்கரமாக இருக்குல்ல. அந்த மெயின் ஏரியாவிலேருந்து இப்போது உள்ளே வந்துட்டுருக்கோம் ஃபால்ஸ் போகிற வழியில். இது பாருங்கள், ரூட்டு சின்ன ரோடுங்க. இது ஒரு காங்கிரீட் ரோடு மாதிரி. இந்த பிளாக்ஸ் மட்டும் போட்டு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். சான்ஸே இல்லை. சரி வாங்க, லைட்டாக நான் அப்படியே உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். அந்த பக்கம் தண்ணி ஓடுது கீழே. ஐ திங்க் மேபி அதுதான் ஃபால்ஸுன்னு நினைக்கிறேன். என்னோட சவுண்டு நல்லா கேட்குது. பாருங்கள், இந்த ரூட் பாருங்கள், எல்லாம் மிளகு கொடி தான் ஃபுல்லாக. இந்த இடம் ஃபுல்லாக மிளகு கொடி தான். ஒரு அழகான டீப் ஜங்கிள்குள்ளே இது போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, ரோடு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, தண்ணி ஓடுது. இருங்க நான் பக்கம் போயிட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. ஸோ நான் ட்ரைவ் பண்ணணும். வாங்க பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். வந்தாச்சு, ஃபால்ஸ் பக்கம் வந்தாச்சு. பாருங்க, சரிதா? இது என்ன ஃபால்ஸுன்னு கேட்குறீங்களா? இது என்னடா ஃபால்ஸுன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? இது ஃபால்ஸ் இல்லைங்க, இதை தாண்டி போகணும். இந்த வழியில் தான் கடாப்பரா ஃபால்ஸுக்கு நம்ம உள்ளே போவோம். நம்ம வண்டியை இங்கே நிறுத்தியாச்சு. நம்ம ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போகலாமா? தண்ணி வேறு ஃப்ளோ போய்கிட்டு இருக்குது பயங்கரமாக. சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா? அழகாக குளிக்கலாங்க, சூப்பராக குளிக்கலாம். எங்கே ஃபால்ஸு? இதுதான் வழியா? தெரியலைங்க, யாருமே இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். வழிகாட்ட கூட யாரும் இல்லை. மேலே போனேன், பட் அங்கேருந்து வந்து ஃபால்ஸ் கீழே தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இறங்கி நடந்து போகணும். நாங்கள் இறங்கிட்டோம், போயிட்டுருக்கோம். பார்ப்போம், கரெக்டான ரூட்டானு தெரில. போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீப்புக்கான பார்த்துருக்கு. ஸோ மேபி இருக்கலாம். அப்பா பார்த்துட்டாங்க, கரெக்டான ரூட்டு தாங்க. என்னடா ஆளுங்க எங்கேயோ கத்துறாங்களே அப்படின்னு நினச்சேன். சூப்பர் கிளைமேட்டு, ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை. வெயில் இல்லை, உண்மையை சொன்னா வெயில் இல்லை. குளிச்சுருக்குறாங்க, தெரியுதுங்க ஃபால்ஸு எவ்வளோ பெருசாக இருங்க. ஸோ ஜம்முன்னு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போது தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பசங்கள்லாம். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது ரூட்டு, அது மட்டும் பார்த்து வந்துக்குங்க. பாருங்க, பாலில் எடுத்துகிட்டு வந்து விளாண்டுருக்காங்க. செம பிளேஸு குளிக்கிறதுக்கு. இல்லை மலையாளி பசங்களா தமிழ் பசங்களான்னு தெரில. தமிழ் பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவோம்.
பாருங்க எல்லாம் வால்பால் வச்சு விளாண்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. சார் நம்மளும் போயிடுவோமா? செம்ம ஃபன் பண்ணுறாங்க. கைஸ் கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், பயங்கரமாக ஃப்ளோ போயிட்டுருக்குது. இது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போகுது, அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு ஓட மாதிரி. நம்ம கிராஸ் பண்ணி வந்தாங்களா அந்த செக்ஷன் எல்லாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் லைட்டாக ஒரு பாக்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஃபுல்லாக வேர்த்து இருக்குது. அட்டை பூச்சி வேறு அதிகம், அட்டை நிறையா இருக்குங்க, கசகசான்னு நிறையா அட்டை இருக்குது. போகும் நல்லா செம கூலிங்காக இருக்கும், வாட்ரு பயங்கர கூலிங்கு. கைஸ் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ஃபால்ஸ்லேருந்து வந்துட்டேங்க. இப்போ கூட மழை தூரிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மழையிலே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். திடீர்னு விட்டு 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 வருது. ஸோ நம்ம அப்படியே போவோம். இது பாருங்கள், இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா போர்டு, இந்த போர்டிலேருந்து இந்த உள்ளுக்குள்ளவே இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே முன்னாடி பார்க் பண்ணிக்கணும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, இது மேலே கொஞ்சம் போனோம்னா. ஸோ அங்கேயும் கொஞ்சம் பார்க்கிங், கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சரி கைஸ் வாங்க அப்படியே போவோம். கைஸ் அப்படியே சும்மா ஆந்தி வேலை அப்படியே நிறுத்தியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், பின்னாடி இந்த பக்கம் எல்லாமே வந்து இது தான், ரப்பர் ட்ரீஸ் தான். முன்னாடியே காமிச்சிருப்போம் உங்களுக்கு எப்படியுமே. அண்டு நம்ம இப்போ ஃபால்ஸ் போனோங்களே, ஃபால்ஸ் போன இடத்துல நம்ம பசங்க ஃபுல்லாக பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. வைப் பண்ணிட்டுருக்காங்க பின்னாடி காரில், பாட்டு போட்டுவிட்டு ரோட்லேயே நின்று. சரி அதான் நீங்களும் இல்லைங்க, அடுத்த ஒரு ஃபால்ஸ் போகலான்ட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் அங்கே தான் வரேன், ஸோ வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். அவங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போனால் சவுண்டு கேட்கும், பாட்டு சவுண்டு. ஸோ அது கொஞ்சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம். ஸோ சும்மா நான் ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறேன், ஏதாவது மியூசிக் வந்து ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நான். ஓகேங்களா? வாங்க அப்படியே போவோம். கேங் அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்மெட்டில் கேமரா வந்து மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே கேரளாக்குள்ளே அது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து சரி நான் கொஞ்சம் இடையில வந்து கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி இப்போ சொன்னாங்களா நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவரில் ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்துட்டுருக்காப்புல. முன்னாடி அவங்க கார் போயிட்டுருக்கு, நம்ம கூட பைக்கில் வந்துட்டுருக்காரு. ப்ரோ உங்கள் பேர்? ஆகாஷ் அவர் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் கொடுத்து அப்படியே ஒரு கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்படியே பாருங்கள். நெருச்சப்பரா ஃபால்ஸ் வந்தாச்சு. கீழே தான் இருக்குது, நம்ம இங்கேருந்து போகணும் இந்த ரூட்டில் தான். பை திஸ் வே. செம்ம ஆஃப் ரோடுங்க, பயங்கரமாக இருக்குது. அப்படியே கீழே போவோம். நாங்கள் உள்ளே குளிக்கிற சவுண்டு கேட்குது, ஃபால்ஸ் சவுண்டும் கேட்குது. உள்ளே போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். கைஸ் வழி எதுவும் தெரில பாருங்கள், ஆஃப் ரோடு கிளம்பிட்டோம். ட்ரக்கிங்கு போய் பார்ப்போம். எல்லாம் சவுண்டு கேட்குது, எந்த பக்கம் ரூட்டுன்னே தெரில.
இதில் இறங்கிடுவோம், ஏறுறது எப்படி ஏறுவோம்? இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை. அண்ணையா அங்க இருக்குது பால்ஸ், ஆனா அங்கேயும் சத்தம் கேட்குது, அந்த சைடு போகணும். கைஸ், ஃபால்ஸை தேடிய பயணம் ஸ்டார்ட். அங்கே போ, எங்கே போய் முடியுதுன்னு தெரில. ரொம்ப ரிமோட் பிளேஸுங்க, ரொம்ப ரொம்ப ரிமோட் பிளேஸு. கீழே ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் இது எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு தெரில. பசங்க குளிச்சுட்டு இருந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. மன்னிச்சிருங்க, ரொம்ப ஏமாற்றம். சத்தியமாக கண்டுபிடிக்க முடியலைங்க ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு. தண்ணி ஓடுது, பட் அந்த ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த தண்ணியே காணும். அது ஏதோ ஒரு குளிக்கல விழுகுது, ஆனால் அது பார்த்தோம்னா அது வேறு பக்கம் எங்கேயோ சவுண்டு கேட்குது. மறுபடியும் ஏதோ ஒரு குழியில் போய் வேறு பக்கம் ஃபால்ஸாக விழுகுது அந்த சைடு. ஆனால் அந்த பக்கம் சுத்தமாக போக முடியாதுங்க. ஆனால் இங்கே ஒரு 4-5 பைக் நின்றுருந்துச்சு, ஆளுங்க இங்கே குளிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அவங்க எப்படி போனாங்க, எந்த வழியில் போனாங்க எதுவுமே தெரில. ஒருவேளை ஏதோ ரொம்ப பாறை ஏறி போனாங்களா, ரொம்ப டீப்பாக இருந்துச்சு சத்தியமாக. உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்தில் போனோம். ஒரே கைஸ், கை மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்தில் போனோம். கொஞ்சம் ஒரு சின்ன ஓடை மாதிரி வந்துச்சு, அந்த கல்லெல்லாம் பாறையெல்லாம் இருந்துச்சு, அதில் போனோம். ஸோ மேபி இதில் இது இருக்குமானே, அதுலேயும் இல்லை. அப்புறம் இன்னொரு பார்த்து கண்டுபிடிச்சோம். அது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியாவுக்குள்ளே போகுது, ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே. ஆனால் அதுக்கு முன்னாடியே கீழே தண்ணி போடுச்சு, அதுக்கும் வழி இல்லை. பட் இருந்தாலும் கீழே இறங்கி ட்ரை பண்ணி போனோம், அதையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் போய் கடைசியில் எங்கே இருக்குன்னே ஃபைன் பண்ண முடியல கைஸ். இனி அங்கே குளிச்சுட்டு இருந்தவனுங்க ரிட்டர்ன் வந்து அவங்க கிட்டேயே கேட்டு எந்த பக்கம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகவே முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நடக்க முடியல, சுத்தமாக எனர்ஜி ட்ராப்பு. காலையில் வந்து ஒன்றும் சாப்பிடக்கூட இல்லை. மணி என்ன 1-1:30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ காலையில் ஒரு டீ குடிச்சதோடு சரி. இருங்க, நான் வண்டி பக்கம் போயிட்டு அவங்க கூப்பிட்றேன். காய்ஸ், மறுபடியும் ஒரு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருங்க போய் பார்க்குறோம். மாதிரி சொப்பா, சத்தியமாக இதெல்லாம் ரூட்டே இல்லைங்க. அப்பா சாப்பு பார்த்தா அதுக்கு ஒரு கையில் ரைடிங் சைக்கிள் வேறு. என் வெயிட்டில் பாதி வெயிட் இருக்க மாட்டேருக்கு. இதுதான் பாதையாமா போயிட்டுருக்காங்க. வேண்டிக்கோங்க கைஸ். நல்லா தான் உங்களை டிசப்பாயிண்ட் ஆகிட்டணும்னு நினச்சேன், பட் இல்லைன்னு நம்புகிறேன். எனக்கு இன்னும் போய் சேர்ற வரைக்கும் எனக்கு இன்னும் எதுவும் கன்ஃபார்மாக தெரில.
வேடிக்கை தான் பார்க்க முடியுமா? ஏன் குளிக்க முடியாதாம்மா? பாருங்க, இதை பார்த்தே இல்லைங்க. சும்மா இந்த புல்லுகளெல்லாம் மடக்கி விட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். லோக்கல்ஸை தவிர வேறு யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை இதெல்லாம். நம்ம ரொம்ப டீப்பாக இருக்கா? இதில் எப்படி ஏறுறது? எனர்ஜி இல்லையே. ஏறாதிசா, இந்த காலு அடுத்த காலு. அதான் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை நமக்கு. இதை மட்டும் பிடி. சோப்பா சாமி, கண்டுபிடிச்சிட்டோம். நீ அடுத்து போர் தொடுக்க வேண்டியதான். கைஸ், ஆக்சுவலாக இதான் ஃபால்ஸு. பாருங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இடத்துல இருந்து பார்த்தங்களே, வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன இடம் அந்த பக்கம்தான் போகணுன்றாங்க பசங்க, கேரளாக்கார பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இருங்க, எங்கேயாவது ஏதோ பாத்திங்க போடுவோம். எங்கண்ணா போனாங்க? இந்தியா இங்கே வாங்க, கால் வச்சு எல்லாம் தெரியுது. இதான் ஆடிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜி. அது பக்கத்தில் போனால் போயிடும். சரிம்மா. நல்லா தான் இருக்காருங்க பட்டர்ஃப்ளை. ஆனால் இந்த ரூட்லேயும் சரிங்க, இந்த ரூட்டில் இந்த பிளேஸில் எல்லாமே நிறைய பட்டாம்பூச்சிங்க. சோகமான விஷயம் என்னென்னா, நிறைய பட்டாம்பூச்சி நம்ம மேலே அடித்து கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொன்றும். கேஷ் ஃபால்ஸில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. பா, செம கூலிங் வாட்ரு. குளு 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 வாட்ரு குளிச்சாச்சுங்க. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃபால்ஸ்லேருந்து. என்னடா, நெருச்சப்பாறை ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருந்தவன், குளிச்சுட்டு ஆஃப் பண்ணவன் திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு பேடி ஃபீல்டில் நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, குளிச்சாச்சு. அங்கே அந்த ஃபால்ஸில் அடித்து பிடிச்சி எப்படியோ தேடி அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போய் குளிக்க போயிட்டோம். அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு செம்ம டயர்டு கைஸ். சத்தியமாக என்னால் குளி கூட முடியல. நான் ஒன்றும் சாப்பிடக்கூட இல்லை. பசிக்குது. ஆனால் ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்த்தா வண்டி நிறுத்த தோண மாட்டேங்குது, என்னென்னு தெரில. இப்போ நிறுத்தி மறுபடியும் எல்லாம் கழட்டி அப்புறம் உள்ளே போய் சாப்பிடணுமா? ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுது கைஸ் எனக்கு. அதனால் எனக்கு அப்படியே நான் இப்போ வரைக்கும் அப்படியே வந்துட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போகும்போது இந்த ரூட்டில் போயிருப்போம். விச் ஒன்? ஐயோ, பாலக்காடு ரூட்டு. பாலக்காடுலேருந்து வடக்கஞ்சேரி போய் வடக்கஞ்சேரியிலேருந்து உள்ளே வந்திருப்போம். அப்படி வந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நெருச்சப்பாறை ஃபால்ஸ்லேருந்து அப்படியே பொள்ளாச்சி போகிற ரூட் இது. இது பொள்ளாச்சி அப்படியே திருப்பூர் போகும். இதுவும் இன்னொரு ரூட் இதில். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டு உங்களுக்கு. நல்லாயிருக்கு. ரோடு வந்து ஒரு லெவல் வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, பட் அப்புறம் வந்து சூப்பராக இருக்குது. ரோடு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டுருக்கும் போது இந்த ஒரு ஃபீல்டு ஒன்று பார்த்தேன் நான். பாருங்கள், பேக்ரவுண்டில் வியூ பாருங்கள், அந்த ஹில்ஸ் வியூவு சுற்றி அந்த வயல்.
செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு வீடு இருக்குது, ஏதோ ஒரு பங்களா, ஏதோ பாலகிருஷ்ணா ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, கூகுளில் அப்படி தான் வந்துச்சு. அது பெருசாக ஒன்றும் டீட்டெயில் காட்ட மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல செம்ம வியூங்க. அங்கே பாருங்கள், அந்த ஹில்ஸை மட்டும் பாருங்களேன். அப்பா பயங்கரமாக இருக்குல்ல. ஐயோ கால் வேறு வலிக்குதுங்க, செம வலி. பாருங்க என்னோடய பேண்ட் அண்ட் ஷூவை, புது பேண்ட்டு. நம்ம சோலோ விளாகிங் பண்ணுறதுனால நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே, ஒரு நாதி இல்லையே. சரிங்க, வித் செல்ஃபி, டாப் கன் செல்ஃபி வித் டாப் கன், அவ்வளோதான். அது கைஸ் சூப்பராக இருக்குது. இங்கே நின்றுட்டே இருப்பேன் நான் ரொம்ப காமாக. இல்லை அங்கே பாருங்கள், அதுதான் மெயின் ரோடு ஆக்சுவலாக. அந்த ஒயிட் கலர் இது இருக்கிறது உங்களுக்கு தெரியும், வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து தான் வந்து லைட்டாக தான் சின்னதாக தான் இருக்குது. உள்ள கட்டாய் வந்த உடனே இந்த அழகான வியூ. அந்த பக்கமும் இன்னும் இருக்குது, பட் இந்த நெல்லெல்லாம் வந்து இன்னுமே வந்து அதில் வளர்ந்துருச்சு. ஆனால் அதை விட இதுதாங்க வியூவு. அந்த மலை இருக்கிறதுக்கு அந்த பக்கம் பாருங்க, அப்படியே க்ரீனரியாக. சரி போவோம், போகலாமா கைஸ்? வந்துட்டோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பாருங்கள், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர். பொள்ளாச்சி 22, திருப்பூர் 77, கோயம்புத்தூர் 65. இன்னும் நம்ம 77 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஓகே காய்ஸ், அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது லாஸ்ட்டாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று போனாங்களே, ஐயோ அது பேர் பாருங்கள், மறந்துட்டேன் பாருங்கள். சரி, அந்த லாஸ்ட் ஃபால்ஸு கொஞ்சம் உள்ள இன்டீரியராக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பசங்களாக போனால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா பசங்களாக போனால் தான் அது கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்கே ஃபேமிலிஸோ இல்லை லேடிஸோ அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிமோட்டான பிளேஸு, ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு ஃபால்ஸ் இது. அது உள்ளே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி ஆகிப்போச்சு நிறைய இது. நான் சொல்லப்போனால் ரூட்டே இல்லை. அங்கே லோக்கல்ஸ் வந்து சும்மா அந்த இதுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ரூட் மாதிரி வச்சுருக்காங்க. இருக்கிற புல் எல்லாத்தையும் அமுக்கி விட்டு அந்த மலையிலேருந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து அட்வைசபிள் இல்லை. நீங்கள் மற்ற பிளேஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த டேம் ஆகட்டும், அந்த பார்க்கு, அங்கே அட்வென்ச்சர் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நான் போனப்போ என்ட்ரி டைம் இல்லை. இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னம்னா மேபி அட்வென்ச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஏன்னா நான் போனப்போ ஆளே இல்லை சொல்லப்போனால். அங்கே கைட் பண்ணுறக்கோ யாருமே இல்லை. அங்கே டூர் வந்திருந்த சம் பீப்புள்ஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. ஸோ அது ஒன்று. வேறு என்ன, அவ்வளோதாங்க. அந்த இது பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து அடுத்த ஃபால்ஸ் வந்து கடாப்பரா அந்த ஃபால்ஸு. ஸோ அது வந்து கொஞ்சம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு ஷார்ட்டான ரோடு, கொஞ்சம் ஆஃப் ரோடிங் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது அந்த பார்த்து அது போகிற வழி ஆகட்டும், அந்த ஃபால்ஸுக்கு போகிறதாகட்டும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து அந்த கிளைமேட்டு லைட்டான ஒரு மழை தூறலோட கொஞ்சம் ஹெவியாக வந்துச்சு இடையில மட்டும், அப்புறம் நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா தண்ணி வருது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபால்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு போகிற ரூட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஃபால்ஸோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட குளிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக பார்த்த அந்த ஃபால்ஸ் மட்டும் நான் சொன்னது தான், ஒரு சின்ன இது மட்டும் லேடிஸுக்கு மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கு அந்த இதுவாக இருக்கும். இப்போ லேடிஸாகவும் ஃபேமிலியாகவும் அங்கே ட்ரிப் போக முடியாதுன்னு நீங்கள். ஸோ ரொம்ப இன்டீரியரில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் அது. ஆனால் வேறு லெவலுங்க அது. நான் நினைக்கவே இல்லை அது இப்படி இருக்கும்னு அந்த ஃபால்ஸு.
2 ஃபால்ஸுமே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் லாஸ்ட்டாக போனதில் தான் நான் கொஞ்சம் குளித்தேன். ஏன்னா வாட்டர் அவ்வளோ ப்யூராக இருக்குது தண்ணி. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குங்களே, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் இருக்கிறதுனால வந்து அவ்வளோ ப்யூராக இருக்குது அந்த வாட்டர். ஸோ அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே எல்லாம் ஃபுல்லாக மேலேயும் கீழே நடந்து வந்ததில் டக்குன்னு வண்டி ஏறினேன்னா எனக்கு கால் கொஞ்சம் சதை பிடிச்சிருச்சு. நான் அவ்வளோதான்டா இன்றைக்கி வண்டி ஓட்ட முடியாதுன்னே நினச்சேன். முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோதாங்க, அப்படியே லாக் ஆன மாதிரி அந்த காலை வந்து என்னால் மூவ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு என்னால். ஸோ அப்போ தான் வந்து அந்த பொள்ளாச்சியிலிருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னான்ல பசங்க. ஸோ அவங்க ஒரு தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணாப்புல. காலை வந்து நல்லா நீட்டாக வச்சு அப்புறம் கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அது கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டார் மசில்ஸை. இல்லை அப்படின்னா நான் அப்படியே தான் நின்றுட்டு இருந்திருப்பேன் ரொம்ப நேரத்துக்கு. அதுவே கொஞ்சம் ரிலீவ் ஆகும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நான் நின்றுட்டே இருந்திருக்கணும் அந்த வழியிலேயே. காலை கூட அசைக்க முடியல எனக்கு. அதுக்கப்புறமும் அது இது பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் ரிலீவ் ஆனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா லைட்டாக வச்சு எடுத்துட்டு கீரு சரியாக போட முடியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவர் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ சடனாக அந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா என்னென்னு கூட தெரில. அது எனக்கு மெயினாக அதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவங்களும் பொள்ளாச்சி தான் வராங்க, பட் அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் பிஃபோராக வந்துட்டேன், எனக்கு பசி வேறையா. அப்புறம் தான் இடையில போய் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி அண்ட் ஒரு ஆம்லேட் ஒன்று சாப்பிட்டேன். 1:30 தான் போட்டேன். ஏன்னா இந்த டைமுக்கு எதுவும் இல்லை, பரோட்டாவும் சப்பாத்தியும் தான் இருந்துச்சு. இந்த பரோட்டாவெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, அதனால் 2 சப்பாத்தி வாங்கி கொஞ்சம் சிக்கன் கிரேவி வாங்கிட்டு என்னால் இதுவே சாப்பிட முடியல. ஏன்னா அன்டைம் ஆகிப்போச்சு. நான் சாப்பிட்டது 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு அதை மட்டும் சாப்பிட்டு 1:30 தான் போட்டிருந்தாங்க பில்லு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அப்புறம் அந்த தம்பி சொல்லியிருந்தாங்களே அவங்க, ஸோ அவனுக்கு அந்த தம்பிக்கு தேங்க்ஸ் சொன்னா என்னன்னு கூட தெரில. ஸோ அது வேறு லைட்டாக இருந்துச்சு. சரி அதை நான் சொல்லிடுவோம், இன்கேஸ் வீடியோ பார்த்தாரு அப்படின்னா. ஏன்னா போனோன்னு ஃபஸ்ட்டு பேசினதே அவர்கிட்ட தான். வீடியோ பார்த்தாரு அப்படின்னா அந்த தம்பிக்கு ஒரு தேங்க்ஸ். தெரியல எங்கே லைட்டிங் தெரியுதானே தெரியலிங்க. சரி, வீடியோ பார்த்தாருன்னா அந்த தம்பிக்கு ஒரு தேங்க்ஸு. அப்புறம் நண்பர்களுக்குமே ஒரு நன்றி. ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க. அப்படியே நமக்காக நின்று சில இடங்களில் வெயிட் பண்ணி வரும் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அந்த ஃபால்ஸில், அந்த கadappara ஃபால்ஸ்லேருந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்தாங்க, லாஸ்ட்டாக பார்த்த ஃபால்ஸ் ஒன்று. ஸோ அதுக்கு வந்து ரூட் வந்து அவங்களே போட்டு அவங்க தான் வந்து கைட் பண்ணிட்டு போனாங்க. சரி, நான் அவங்க பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டேன். அப்புறம் இன்னொரு தம்பி வந்து நமக்கு அந்த இது எடுத்து கொடுத்தாப்புல, வீடியோ ஃபுட்டேஜஸ்ஸு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸு. ஓவரால் எல்லாத்துக்குமே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஒரு நன்றி. ஏன்னா எப்போயுமே கன்ஃபியூஷன் வந்துட்டேன் பார்க்குறீங்களா? இப்போ கிட்டத்தட்ட பொள்ளாச்சி பக்கம் வந்தாச்சு. இனி நம்ம நேராக வீட்டுக்கு போகிறதா. இனி எங்கேயாவது நிறுத்துவேனா என்னன்னு கூட தெரில. எனக்கு ஒரே ஸ்டிச்சில் போயிடலாமான்னு இருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கா. ஏன் வண்டி ஓட்டு மாதிரி, ஏன்னா வண்டியை நிறுத்தினேன் அப்படின்னா நான் மறுபடியும் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் எங்கேயாவது சாப்பிட்றக்க இல்லை ஜூஸ் குடிக்கிறது, டீ குடிக்கிறது இருந்ததுன்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்கணும். அது மறுபடியும் நம்மளால முடியாதுங்க. ஓப்பா. ஆனால் ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுறது சேஃப்டி அப்படின்னு இருந்தாலுமே அதெல்லாம் கேரி பண்ணுற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு கிளாஸே எடுக்கணுங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எதாவது போகிறோம், ரைடிங் ஜாக்கெட் போட்டு போகிறோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக போகலான்னு நினைப்போம். பட் நிறையா பிளேசஸ் நம்ம போய் பார்க்க போகிறோம். சும்மா வண்டி மட்டும் ஓட்டிட்டு வரோம் அப்படின்னா தெரிஞ்சுக்குது. பட் நிறையா பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லக்கேஜ் ஒன்று கேரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க ரைடிங் ஜாக்கெட்டை உங்களோட இதில் ரைடிங் கியர்ஸை வந்து நீங்கள் ஒரு பேக் பண்ணி நீங்கள் அதில் வைக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு லாக்கிங் சிஸ்டத்தோடு. ஸோ அதுதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இதை போட்டுகிட்டே வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அது சட்டுன்னு கழட்டி இதை மறுபடியும் எங்கேயும் வண்டிக்குள்ளே வைக்க முடியலன்னா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கணும். அதான் எங்கள் பேர் நானும் நிறையா பக்கம் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பேக்குள்ளே அது வைக்கவும் முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வைக்கும் போதே நிறையா மடக்கி கிடக்கி அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிடும் டைமு. அது ஏகப்பட்ட வேலை.
இத்தனை இதுலேயும் ஃபோன் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை, புது பிரச்சனை நமக்கு. சரி, ஓகே காய்ஸ், பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு ட்ரிப் ஒன்று வருது. அது ஒன் டே ட்ரிப் கிடையாது, அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் 2 பேருக்குமே. ஸோ அதை வந்து மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் போடுங்க உங்கள் கருத்துக்களை. சாரி, பார்த்தீங்களா எப்படி சாமாதுன்னு. அதான் ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கிறது பிரச்சனை இல்லையாங்க. வாய்க்குள்ளே பூமர் வேறு போட்டிருக்கேண்ணா, அதை மென்னுட்டே இப்படி பேசினா அப்படி தான் வரும். உங்கள் கருத்துக்களையும் வந்து நம்மக்கிட்ட பகிருங்க. நல்ல எது நல்லா இருக்குது உங்களுக்கு, நம்ம வீடியோஸில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல இது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் இட் இஸ், ஆல் கமெண்ட்ஸ் வெல்கம். எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லதை எடுத்துக்க போகிறோம், கெட்டதை திருத்திக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, ஓகேங்க. மறுபடியும் இந்த கேரளா இந்த பார்டருக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே, ஸ்டே டியூன்.